வீடியோவா இருக்கட்டும், ஹெக்டா குப்தா ஹெக்டே அவரோட வீடியோஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, 3 பவர்ஸ் பத்தி நமக்கு ஒரு ட்ரெய்னிங். 2மே சூப்பரான முறையில நமக்கு ரமேஷ் சார் குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்குவோம். அடுத்து இன்னைக்கு லீடர்ஸோட ஷேரிங் செஷன் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஷேரிங்காக நம்ம சந்திரா சார் இன்வைட் பண்ணுவோம். வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப கலந்து கொண்டு அனைவருக்கும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் சார். எலெக்ஷன் மிஷன் குடும்பத்தில் அனைவருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆரோக்கியமா வாழணும், அனைவருமே ஆரோக்கியமா சொல்லி கூட வாழணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். எனக்கு கொடுத்த செஷன் வந்து பார்த்தா எலெக்ஷன் மிஷன் வந்து 12 இங்கிலீஷ் பத்தி சொல்றேன் சார். சிச்சிலி கட்டிகாவா, சின்ன ரெஃபரன்ஸ், குக்கர்பட்டம் மசாட்டா, பஞ்சர் வைனு, ரெட் பிஸ்டம் செல்லு, கிரீன் ஆப்பிஸ்டம் செல்லு, எப்படி முடியும் கரண்டி வரும், பாரடிசிப் டேஸ், ஸ்டீவியர் எப்படியானா, பாசிப் வரும், சப்டி கப்பா, இப்படிக்கியா இந்த 12 மூலிகை இருக்குது. 12 மூலிகை சேர்த்து தான் வந்து எலெக்ஷன் மிஷின் இருக்கிறது. அதுல வந்து சிச்சிலிகாட்டியை பத்தி ஒரு சில கருத்துக்களை சொல்றேன் சார், எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை. நம்ம இந்தியாவில் வந்து மருத்துவ இந்தியாவில் வந்து நம்ம மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க. அது வந்து அமேசான் காடு, இந்த மாதிரி அமேசான் காடுலாம் தேடி பாக்குறப்ப அங்க வந்து துப்பு இந்தியெல்லாம் வாழ்றாங்க. அங்க அங்க இருக்கிற தாவரம்லாம் பார்த்தா எல்லாம் கடல் மட்டத்தில் இருக்கு, கடல் மேல் மட்டத்தில் இருக்கு. அங்க ஆக்சிஜன் குறைவா இருக்குது. அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம இந்திய மருத்துவம் தேடி பாக்குறாங்க. தேடி பாக்குறதுல வந்து அங்க வந்து துப்பு இந்தியர்கள் என்னென்ன சாப்பிட்றாங்கன்னு சாப்பிட்டு இந்த இதை வந்து இதை வந்து டானிக் மாதிரி அதை வந்து டிஸ்ட்ரிகோட்டிக்காவை வந்து பானக்க மாதிரி இது பண்ணி செஞ்சு குடிக்கிறாங்க. அது அவங்க குடிக்கிறதுனால அவங்களாம் ஆளுங்களாம் பார்த்தா நல்லா பாட்ட சாட்டமா நல்லா அழகாவும் நல்லா உயரமாவும் நல்லா இருக்கிறாங்க. அங்க 70 வயது மக்கள், நம்ம 70 வயது உள்ள ஆளுங்களாம் பார்த்தாவே 40 வயது உள்ளவங்க மாதிரி நல்லா தோற்றத்திலையும் சரி, திறமையிலும் சரி அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. 40 வயது உள்ள 40 வயது 50 வயது உள்ளவங்க எப்படி வேலை செய்யறாங்களோ அந்த அளவுக்கு வந்து 70 வயது 80 வயது உள்ளவங்க எல்லாம் நல்லா ஆக்டிவா வேலை செய்யறதா இருக்கிறாங்க. அந்த டிச்சிலி காட்டிகா வந்து அந்த தாவரத்தை வந்து அங்க ஒரு காதல் தேவதைன்னு சொல்லப்படுறாங்க. அதை வந்து கோயிலெல்லாம் பார்த்து அதை வந்து மருத்துவ மூலிகையா பயன்படுத்துறாங்க. அப்புறம் கோயில்ல வந்து அது வந்து ஒரு நல்ல முக்கியமான தாவரமாவும் அதை சாமி கும்பிடுறாங்க. தெய்வத்துக்கு வச்சு அதை படைச்சு செஞ்சு சாமி கும்பிடுறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா டிச்சிலி காட்டிகா வந்து நல்லா தெய்வ மூலிகையாவும் இருக்குது. இது வந்து நம்ம நம்ம நரம்பு மண்டலத்துக்கு வந்து மத்திய நரம்பு மண்டலம் வந்து பார்த்தா நல்லா நல்லா அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. நல்லா வலுவா இருக்கிறதுக்கு உடம்புல நல்லா கொடுக்குது. இதுல நியூட்ரிஷன்ல நிறைய இருக்குது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபக சக்தியை கொடுக்குது. மன அழுத்தத்தை எல்லாம் குறைச்சி நார்மலுக்கு கொண்டாந்து கொடுக்குது. சுறுசுறுப்பாகவும் நம்மளை வந்து ஆக்டிவாவும் வச்சுக்க பயன்படுத்துது. அப்புறம் நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி, நரம்பு நடுக்கம்லாம் சில பேத்துக்கு வரும். அதெல்லாம் வந்து வயசாச்சுன்னா வரும். அதெல்லாம் வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்குது. நம்ம மனுஷருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மக்கு வந்து ரொம்ப 0 லெவல்ல இருந்தா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆன்ம குறைபாட்டை வந்து நல்லா சரி பண்ணி நல்லா ஆரோக்கியத்தை அதிகமா கொடுக்குது. ஆண்மையை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்குது. அங்க இருக்கிற வாழ்ற மக்கள்லாம் வேட்டைக்கு போவாங்க. மிருகத்தை வந்து வேட்டையாடுவாங்க. வேட்டையாடுறப்ப பாத்தீங்கன்னா அது என்ன பண்ணும்னா அது வந்து அது எவ்வளவு வேகத்துக்கு ஓடுதோ அதே உலகத்துக்கு இவங்களும் ஓடுவாங்க. ஓடி அதை விரட்டி வேட்டையாடுறாங்க. வேட்டையாடுவாங்க. சில மிருகங்கள் என்ன பண்ணு திருப்பி மறுபடியும் அவங்கள வந்து திருப்பி அவங்கள வந்து துரத்துறப்ப அவங்க தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு நல்லா ஓடி அதுல இருந்து காப்பாத்திக்குவாங்க. அதான் அந்த காப்பாத்திக்கிறதுக்கு இந்த சாப்பிட்றப்பாக்க நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்குது. அவங்களுக்கு நல்ல திறமையை கொடுக்குது. அப்ப இது சாப்பிட்றப்ப ஸ்கின் முகமும் உடம்புலாம் பாத்தீங்கன்னா அது ஸ்கின் ஹெல்த்தை வந்து நல்லா சரி பண்ணி கொடுக்குது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்குது. கோபத்தை வந்து குறைச்சி நல்லா நார்மல் வந்து அதிக கோபம் வந்தாலும் அது நார்மல் பண்ணி கொடுக்குது. இது வந்து இந்த தாவரம் என்னன்னா மஞ்சள் பூக்கக்கூடிய தாவரமா இருக்குது. நம்ம கை கால் மூட்டு வலி மற்றது எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் அப்புறம் மத்திய நரம்பு மண்டலத்துக்கு எல்லாம் வந்து நம்ம முதுகு தண்டு வரத்துக்கு நல்லா ஆரோக்கியம் செயல்படுது. எனக்கு பேச வாய்ப்பு நன்றி சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார். 12 இன்கிரிடியன்ட் பிளஸ் ட்ரிச்சிலா கேட்டிகாவை பத்தி அருமையான ஷேரிங். சூப்பர். நல்ல ஷேரிங் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.
அடுத்து வந்து நமக்கு தினம் ஒரு ஸ்டோரின்ற டாபிக்ல நமக்கு பூபாலன் சார் வெல்கம் பண்றோம். வெல்கம் சார், பூபாலன் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நம்ம எல்சர்மிஸ் குழுமம் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார். தினமும் ஒரு ஸ்டோரி இல்லை, இன்னைக்கு ஒரு ஸ்டோரி. ஸோ ஒரு ஊர்ல வந்து ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் வந்து அரண்மனையில சேவகன் ஒருத்தன் தினமும் ரொம்ப பாடிக்கொண்டு ஆனந்தமாக இருப்பதை அரசன் கவனிக்கிறாரு. நாம அவ்வளவு பெரிய அரசனா இருந்துகிட்டு நாட்டை ஆள்றோம், ஆனா நம்மளால வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க முடியல. ஆனா ஒரு சேவகன் வந்து தினமும் சந்தோஷமா பாடிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கானே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அரண்மனையில் இருக்கக்கூடிய மந்திரியை கூப்பிட்டாரு. மந்திரியை கூப்பிட்டு, இவன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கான், ஆனா என்கிட்ட வந்து எல்லாமே இருக்கு, ஆனா எல்லாமே இருந்து என்னால இந்த ஒரு நாள் கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. வாட்டி வதைக்குது எனக்கு மனக்குழப்பங்கள், சலிப்புகள், நிறைய வெறுப்புகள்லாம் இருக்கு. ஆனா இவன் சேவன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஆஹ் அரசன் வந்து மந்திரி கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு மந்திரி ஒரு ஒரு ஐடியா சொல்லுவாரு. ஒண்ணும் இல்ல அரசரே, நீங்க ஒரு 99 ஆட்டத்தை ஆஹ் ஒரு பரிச்சயமாக நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அரசர் கேட்கிறாரு, அப்படிதான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது ஒண்ணும் இல்ல, 99 பொற்காசுகளை எடுத்து ஒரு பையில போட்டு சேவகன் வீட்டு வாசல்ல வைத்துட்டு, இதுல 100 பொற்காசுகள் இருக்குன்னு உங்களுக்கு தான் அன்பு பரிசு அப்படின்னு எழுதி வச்சுட்டு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி மந்திரி சொல்லுவாரு. மந்திரி சொன்னபடியே அரசனும் என்ன பண்ணுவாரு, 99 பொற்காசுகள் ஒரு பையில வச்சுட்டு இதுல வந்து அன்பு பரிசு உங்களுக்கு 100 பொற்காசுகள் இதுல இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போய் ஒரு பக்கமா இருந்து ஒளிஞ்சு பார்ப்பாரு. அந்த சேவகன் என்ன பண்ணுவாரு, அந்த பொற்காசுகள் எடுத்து ஒரு 10 தடவை எண்ணி பார்ப்பாரு, ஒரு பொற்காசுகள் இருக்காது. வீட்டுல குடும்பத்துல எல்லாரும் அதை எண்ணி எண்ணி பார்ப்பாங்க, ஆனா ஒண்ணு மட்டும் இருக்காது. இதே ஒரு ஒரு அந்த சேவகனுக்கு வந்து மகிழ்ச்சியா இருந்தா ஒரு மனக்குழப்பத்துல அந்த தெரு ஃபுல்லா தேடுவாப்படி, அப்புறம் வீட்டை சுத்தி தேடுவாப்படி, பகல் ஃபுல்லா தேடுறாங்க, நைட்டு ஃபுல்லா தேடுறாங்க, ஆனா அது கிடைக்காது. கிடைக்காதனால என்ன பண்ணுவோம், வீட்டுல இருக்க அனைவரும், குழந்தைகிட்ட, மனைவி கிட்ட, அக்கம் பக்கத்துல எல்லாத்து மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். யாரும் இந்த சேவகன் விழுவோம், கோபமா பேசுவோம், அந்த ஒரு பொற்காசு காணாமே அப்படின்ட்டு. மறுநாள் என்ன பண்றான், எப்பவுமே சந்தோஷமா ஆனந்தமா இருக்கக்கூடிய சேவகன் அரண்மனைக்கு போகும்போது அந்த அரண்மனையில பார்த்தா எப்பவுமே சிரிப்பு இல்லை. இப்ப ஒரு கோபமா ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு புன்முறுவலே இல்லை. போய் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அது அரசன் அப்பவும் கவனிக்கிறாரு. அப்ப மந்திரி சொல்றாரு, இப்ப தெரிஞ்சதுங்களா, 99 ஆட்டம் தெரிஞ்சதுங்களா அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட, மந்திரி வந்து அரசன்கிட்ட கேட்பாரு. அப்பதான் தெரியுது, ஆஹ் எல்லாருமே ஒரு பாதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், ஆனா சந்தோஷமா இருக்கும்போது அந்த ஒரு பொற்காசுக்காக அவனோட சந்தோஷத்தை இழந்துட்டான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். யாரு, அந்த சேவன் இழந்துட்டான். எல்லாத்தையும் மேலே கோபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையில இருந்து நீதி என்ன தெரியுதுனாக்க, நம்ம எங்கெங்கேயோ ஓடுறோம், மொத்தமா ஓடுறோம். சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காகவும், பணத்துக்காகவும், பல நோய்களாலும் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு, நம்ம கையில இருக்கக்கூடிய எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா எங்கேயும் ஓட வேணாம், நம்ம கையிலே இருக்கு. 40 கோடி ரூபாய் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து என்னன்னாக்க எலிக்சர் மிக்ஸ். இதை நாம சரியான வழியில பயன்படுத்தினோம்னா நம்ம சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம். ஆனா அவங்க தேடிக்கிட்டு சேவன் மாதிரி ஒரு பொற்காசுக்கான தேடிட்டு ஓடும்போது தான் நமக்கு அலைச்சலும் நிம்மதி இல்லாம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கிரேட் கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பரான ஸ்டோரி, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான ஸ்டோரி. இன்னைக்கு டாபிக்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், ட்ரைனிங்காக இருக்கட்டும், ட்ரைனிங் செஷனில் ரமேஷ் சார் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட்ல வந்து சத்யராஜ் சார், ஸ்டோரியில் வந்து பூபாலன் சார், 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. மூவருக்கும் நம்ம நன்றி சொல்லிக்குவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே சார், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லேட்டஸ்டோட ஷேரிங் செஷன். நேற்று மீட்டிங்கில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு மீட்டிங்கில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பிளான்,
தாராளமா ஷேர் பண்ணலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். லேட்டஸ்ட் வர வரையில ஒரு சின்ன ஷேரிங் குடுத்துருவோம். ஒரு 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 மெசேஜ் என்னன்னா, நம்ம வந்து இப்ப 2026 ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கோம். நமக்கு வந்து நெறைய வந்து ரெசல்யூஷன் நெறைய எடுத்திருப்போம். ஒரு சின்ன ஒரு ஆங்கிள்ல திங்க் பண்ணி பாருங்க. ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றேன். KISSன்னு வச்சுக்கங்க. ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வேர்ட் சொல்றேன். கிஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கங்க. கீப் இட் சிம்பிள். கீ கே ஃபார் கீப் இட் சிம்பிள் டூ சக்சஸ்ன்னு சொல்றேன். சிம்பிளா நீங்க வந்து ஒரு செயல நீங்க பார்த்தீங்கன்னா, அத வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அ எம்ஜிஆர் வந்து ஒரு 1000ல் ஒருவன் சொல்லி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 1000ன்றது 1 போட்டு 3 சைபர் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு சைபரும் ஒவ்வொன்னும் ஒரு இத குறிக்கிற மாரி இருக்கும். என்னன்னா, ஒரு சைபர் சிந்தனை. ஒரு சைபர் வந்து பார்த்தீங்கன்னா, பிளானு. ஒரு சைபர் வந்து திறமை. சிந்தனையில நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம். அதுக்கு அது எப்படி அடையலாம்ன்னு சொல்லி பிளான் வச்சிருப்போம். நம்மட்ட நம்ம திறமைலாம் நெறைய இருக்கு. ஆனா, இத 3ம் இருந்து ஒரு முக்கியமான வேலை, அந்த 1ஆம் நம்பருக்கு முக்கியமான வேலை என்னன்னா, செயல்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவிட்டீஸ். அந்த செயல் இல்லைன்னா 3 இருந்து வேஸ்ட்டா போயிரும். அப்ப 3 சைபர் மட்டுமே இருந்தா வேல்யூ இருக்குமா? 1 போட்டா தானே அந்த இடத்துல 1000க்கு மதிப்பு இருக்கும். அப்ப 3க்குமே முக்கியத்துவம் குடுக்கணும்னா செயல் வேணும். உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நீங்க சரியா செய்றீங்களா? செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய வேலைய கரெக்ட்டா செய்றீங்களான்னு பாருங்க. டெய்லி ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க எலிசிமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. டெய்லி ஒரு பிசினஸ உருவாக்கணும், லீடர்ஸ உருவாக்கணும்னு சொல்லி ஒரு பிசினஸ் பிளான் காமிங்க. கம்பல்சரி டெய்லியும் வச்சுக்கங்க. ஒரு பிசினஸ் பிளான் காமிக்கணும். ஒரு அ ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள்ல திங்க் பண்ணிட்டு நீங்க வேலைய பாருங்க. கஸ்டமர்ஸும் உங்களுக்கு நெறைய கிடைப்பாங்க. பிசினஸ் லீடர்ஸும் நெறைய கிடைப்பாங்க. அத அப்படியே வாரத்துக்கு ஒரு லீடரா உருவாக்கிறணும். வாரத்துக்கு ஒரு கஸ்டமர்ஸ்க்கு நான் பொருள் குடுக்கணுன்ற மாரி கொண்டுட்டு வந்து 2 நாளைக்கு ஒருக்கா பொருள் குடுக்கணும். அப்புறம் டெய்லி ஒரு பொருள் குடுக்கணுன்ற மாரி கொண்டு வந்துருவீங்க. அப்போ உங்களோட பாக்கெட்டும் நெறையவா இருக்கும். பிளஸ் லீடர்ஸும் நெறைய ஸ்ட்ராங்கா வந்துருவாங்க. அதனால இன்னைக்கு இந்த ஃபார்முலாவ நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. KISS கீப் இட் சிம்பிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்முக சுந்தரம் சார் வந்திருக்காங்க. உங்களோட ஷேரிங் வந்து 6:43க்கு தரலான்னு பார்த்தோம். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. அதனால ஃபர்ஸ்ட் நீங்களே ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால உங்களோட மோட்டிவேஷன் ஸ்டோரி இங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணலாம். வெல்கம் சார். சார் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நான் காஞ்சிபுரத்துல சண்முகம் பேசுறேன் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். சார் கேக்குதா சார்? கேக்குதுங்களா? கிளியர் சார். கிளியர் சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த அனைவருக்கும் உற்சாகமான இந்த காலை வணக்கத்துல பொங்கல் நல்வாழ்த்துலையும் பதிவு பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் எலிக்சர் மிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் எம்எஸ்டி இந்த குரூப்பை பத்தி முதல்ல பேசணும் சார். பேசியே அதுக்கப்புறம் தான் பேசாம போனா நல்லா இருக்காது. கண்டிப்பா பேசணும். எம்எஸ்டி இந்த குரூப்போட இந்த பில்லர்ஸா இருக்கிற மிஸ்டர் ரமேஷ் சார், மிஸ்டர் பிச்சமத் சார், டாக்டர் மோகன் சார், அப்புறம் சுப்பிரமணி சார், பாலா சார், அவங்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா எம்எஸ்டி எப்படின்னா வந்து தன்னுடைய குழுவை மட்டும் அவங்க பாதுகாக்கல, எலிக்சர் மிக்ஸை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அவங்க அரவணைக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் வேற யாரும் இல்லை, நான் மட்டும்தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எம்எஸ்டி குரூப்ல டைரக்ட் ஒரு லீடர் கிடையாது. சுப்பிரமணி சாரோட இன்னொரு லெக்ல வர ஒரு லீடர். பட் ஆனா எம்எஸ்டி குரூப்ல அந்த இருக்கிற அந்த லீடர்ஸ் பத்தி நான் சொல்லணும். ரொம்ப நல்ல மனசு சார் அவங்களுக்கு. ஏன்னா தான் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படல, தன் தெருவில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தா நம்ம வீடு பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத உணர்றாங்க. அதுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒருத்தர் வண்டியில போறாரு, பெட்ரோல் வந்து நின்றுடுச்சு, பெட்ரோல் இல்ல, வண்டி நின்றுடுச்சு. இன்னொரு நபர் ஹெல்ப் பண்றாரு, ஸ்ட்ரோக் போட்டு அவரோட காலால அந்த வண்டியும் தள்ளிக்கின்னு தன்னுடைய வண்டியும் மூவ் பண்ணிக்கின்னு அது அவருக்கு சேஃப்டியான ஒரு இடத்துல போயிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு பெட்ரோல் போட்டும் அனுப்புறாங்க. அப்படி ஒரு நடுக்காட்டுல நின்று வண்டி பெட்ரோல் நின்ன ஒரு வண்டியில் நின்ன ஒரு ஆளு தான் நானு. ஆனா எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணி என்னை கொண்டு போறாங்க. ஸோ அப்போ அதோட அடிப்படை என்ன, அந்த எம்எஸ்டி குரூப்ல எனக்கு ஒரு இடத்த கொடுத்து கருத்துக்களை ஷேர் பண்றது, என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க கருத்துக்களை ஷேர் பண்றது, கைட் பண்றாங்க. எல்லாரும் வளரணும் அந்த நல்ல மனசு வேற யாருக்கும் வராது சார், வேற எந்த டீம்லயும் வராது. காரணம் எல்லா டீமும் மெம்பர்ஸையும் கைட் பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்குவாங்க. ஆனா இங்க எலிக்சர் மிக்ஸ் அந்த அந்த ஒரு நல்ல ஹேபிட். இந்த டீம்ல இருக்கிற இந்த எம்எஸ்டி குரூப்ல இருக்கிற லீடர்ஸ்க்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம மட்டும் வளரக்கூடாது, நம்ம சார்ந்த எல்லாருமே வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்படி அந்த நல்ல எண்ணம் தான் சார் இந்த எம்எஸ்டி வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி, யூனிவர்சிட்டி மாதிரி
ஒரு 7 பேர் கொண்டு உருவாக்குன இந்த எம்எஸ்டி குரூப் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 பேர் டெய்லி பிரசன்டேஷன் கொடுக்குறாங்க, வராங்க. தமிழ்நாடுகள் நிறைய லீடர்ஸ் எல்லாம் வருதுன்னா அந்த தூய்மையான அந்த நல்ல எண்ணம், நல்ல பணி சார். அதுக்கு முதல்ல நான் என்னுடைய திறம் தாழ்ந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்ன சக்சஸ்ஃபுல்லா என்னோட டீம்ல இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இந்த பவர் மார்னிங் ப்ரோக்ராமும் காலைல அட்டன் பண்ணி இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க, டெய்லியும் பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு சார். அன்னைக்கு ஒரு நாள் பவர் மார்னிங் அட்டன் பண்ணா நிறைய நிகழ்வுகள் நெகட்டிவா வரதோட பாசிட்டிவா எனக்கு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு என்னுடைய குரூப் இன்னைக்கு வளர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமும் இந்த எம்எஸ்டி குரூப் தான். ஸோ அதனாலதான் இந்த எம்எஸ்டி குரூப் வந்து ஒரு யூனிவர்சிட்டி நான் சொல்றது, புதுசா வர்றவங்களும் சரி என்ன மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறப்ப எம்எஸ்டி குரூப்ல லீடரா இருக்கிற உங்களுக்கு அப்ப எம்எஸ்டி லீடர்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பாருங்க. அதை தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட அவ்வளவு நாலேஜ் இருக்கு, கொட்டி கிடைக்குது. எவ்வளவு வேணுமோ அதை சொல்லுவாங்க. எடுக்க எடுக்க இந்த சுரபி வந்துனே இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அது ரமேஷ் சார், பிச்சமன் சார் எவ்வளவு எவ்வளவு நீங்க எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. எடுத்து நீங்க உங்க லைஃப் ஸ்டைலே மாத்திக்குங்க. அதுதான் ப்ராடக்ட் ரிசல்ட். ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்றோம், அது வேற. அடுத்து நம்ம அதை பேசுறோம். ஆனா லீடர் சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? அந்த லீடர்ஸ்ங்கிறது சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா போக முடியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு நபர்களை தயவுசெய்து இருக்க லீடர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கே இவ்வளவு பெனிஃபிட்னா உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல மனிதர் உங்களுக்கு கூட இருக்காங்க. அவங்க முதல்ல நன்றி தெரிவிக்கணும் சார். இப்போ நான் இந்த எலிக்சர் மிக்ஸ் பத்தி பேசுறேன் சார். எலிக்சர் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 8 மாசமா நான் ஒரு பார்ட் டைமா செய்யற ஒரு பிசினஸ் மேன் தான். கம்பெனியில் வேலை செஞ்சு நான் பார்ட் டைமா செய்வேன். நடுவில் ஒரு மாசம் என்ன பர்சனலா ஒரு சில விஷயங்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கிறப்ப கூட எலிக்சர் மிக்ஸ் மேல இருக்கிற அந்த தீராத காதல் எனக்கு இன்னும் இது ஆகல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த மீட்டிங்கோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஸோ தொடர்ந்து எடுத்து இப்போ நிறைய கிளைண்ட்டை பார்க்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய ஃபீட்பேக், நிறைய எப்படி சொல்ற ஒரு சில டெஸ்டிமோனிலாம் கேட்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் கொடுத்துருக்கேன். டீமை நல்லா கைட் பண்றேன். லீடர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க காஞ்சிபுரத்துல, சக்சஸ்ஃபுல்லா எடுத்து பண்ணின்னு இருக்கேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ப்ராடக்ட் ரிசல்ட் நல்லா வந்து அவங்க ஃபேமிலி மேனா பாக்குறாங்க. டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தே திருணும். எனக்கு ஒரு நாள் ஒருத்தரோட சொல்லலாம் இப்ப தூக்கமே வர மாட்டேன் சார். சமீப 2 மாசம் நான் பர்டிகுலர் சொல்றேன். லாஸ்ட் ஒரு 3 மந்த் முன்னாடி வரைக்கும் வாரத்துக்கு ஒரு முறை, 2 நாளைக்கு ஒரு முறை அப்படி சொல்லுவேன். இப்ப டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன். என்னோட டீம்லயும் அதுதான் சொல்லி கொடுக்குறேன். டெய்லி ஒருத்தர் கொடுங்கன்னு சொன்னதோட விளைவு என்னோட டீம்ல மிஸ்டர் நாகராஜ், செல்லப்பெருமா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் பார்த்து சொல்லுறாங்க. ஸோ அதுக்கு கீழே இன்னும் 2 லீடர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் இதான் சொல்லுவேன், டெய்லி ஒருத்தருக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுங்க, அந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுங்க, அந்த இன்கிரிடியன்ட் டாபிக் கொடுங்க. கொடுக்க அவன் என்னன்னு ஸ்டடி பண்ணுவான். முதல்ல நீங்க எடுத்த உடனே நீங்க ஒரு விஷயத்த சொல்றப்ப அவன் ஏத்துக்கலங்கிறது 2வது விஷயம். பட் மைண்ட்ல பதியணும். எல்லா விதையும் முளைக்குமானா எனக்கு தெரியாது. போடுற விதை, முளைக்கிற விதை வேல்யூவா இருந்தா மற்ற எல்லா விதைக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அது growth கண்டிப்பா நடக்குங்கிறது தான் என்னுடைய பாலிசி. ஸோ அதனால நீங்க விதைய போடுங்க, ஸ்ட்ராங்கா போடுங்க. எலிக்சர் மிக்ஸுங்க ப்ராடக்ட்டை கொடுங்க, ஸ்ட்ராங்கா கொடுங்க. எல்லா இடத்தையும் பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணதான் நமக்கான அந்த ரிசல்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நான் ஒரு பிசினஸ் மேன், நான் ஒரு ஆண்டர்பிரினரா லைஃப்ல முன்னேறோம், நமக்கு ஒரு சிங்கிள் அடி 40 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற டாபிக்கை தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நான் இது வரைக்கும் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய 7-8 வருஷம் அனுபவத்துல 10 வருஷம் கிட்ட இருக்கு. எந்த கம்பெனியும் சஸ்டெயினா இருந்தது கிடையாது. காரணம் ஒண்ணு, அதான் சொல்லுவாங்க, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் சக்சஸ் என்ன பண்ணணும், பேஷண்ட் காப்பாற்றப்படணும். இங்க 2மே நடக்கும். எலிக்சர் மிக்ஸை பொறுத்தளவுக்கு 2மே நடக்குது. ஒரு என்ன சொல்றது, இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. சிங்கிள் ப்ராடக்ட், ஒன் ஃபார் ஆல் ரெமடிங்கிறப்ப அப்ப நம்ம ஈஸியா சொல்லலாம். ரொம்ப வளவளன்னு கஸ்டமர் உட்காந்து பார்த்து இல்லை, 1/4 மணி நேரம் இருந்தா கூட போதும், எடுத்துக்கோங்க, ரிசல்ட் நல்லா இருக்கு, டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் இருக்கு, நம்ம காமிக்க போறோம். அப்படிங்கிறப்ப ஈஸியா அது அப்ரோச்சிங் பண்றதும், பிரைஸ் ரேட்டும் மற்ற வெல்னஸ் ப்ராடக்ட் கம்பேர் பண்ண அஃபோர்டபுள் பிரைஸ் தான், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஐடி போர்டு தர 1+1 நம்ம கொடுக்க போறோம். ஸோ இப்படி அப்ப நம்ம நெட்ஒர்க்காவையும் பண்ணலாம், எனக்கு நெட்ஒர்க் இல்லை ரீட்டைலாவும் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் இப்போ டெய்லியும் ஒவ்வொரு கிளைண்ட்டும் கம்பல்சரி ஒருத்தரை பார்த்துருவேன். பார்த்து என்னோட டீம்லயும் கைட் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய ரிசல்ட் இருக்கு. பிரெக்னன்சிக்குலாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் அவங்களுடைய உள்ளங்கையை என் கையை இருக்கு அணைச்சி தேங்க்யூ சார் அப்படின்றாங்க. அது சொல்றப்ப அந்த இருக்கு அணைக்கிறது, அந்த கையில இருக்கு அணைக்கி பிடிக்கிறப்ப பல அர்த்தம் இருக்கு. அவங்க எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த பாண்டிங் கனெக்ட் ஆகுது. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை பாக்குறாங்க. இது எனக்கு மட்டும் நடக்கல, ஏதோ பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. என் டீம்லயும் வந்திருக்காரு திருக்குறள் மிஸ்டர் நாகராஜ், அவருக்கும் அந்த எமோஷன் இருக்கு. இப்ப இறங்கி அவர் சூப்பரா ஒர்க் அவுட் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எலிக்சர் மிக்ஸ் நிறைய பேர் லைஃப் மாத்துது சார், உறுதியா மாத்துது, 100% மாத்துது. எனக்கு அதை நான் ஃபீல் பண்றேன். அடடா, இது கூடி சீக்கிரம் இது ஃபுல் டைமா எடுத்து பண்ணணும். பார்ட் டைமா இன்னைக்கு எடுத்து பண்ணிருக்கோம், கூடி சீக்கிரம் நம்ம ஃபுல் டைமா எடுத்து பண்ணி நிறைய பேர் லைஃபை
நம்ம மாத்தணும். மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டியது ஸ்ட்ராங்கா கொடுத்துருவாரு சார். அது எதுவா இருந்தாலும் சரி. இன்னைக்கு காசு பணம் எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம். ஆனா இப்படி சம்பாரிச்சாதான் பிளஸ்ஸிங்கும் நமக்கு கிடைக்கும், நமக்கான அந்த மணியும் நம்ம வரும் சார். ஸோ அது என்னுடைய கருத்து அது. அதனால ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. இப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோ இருக்கிற இவங்களை கைட் பண்ணிக்கின்னு இப்படி ஒரு வேல்யூவான ஒரு ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்றப்ப என்ன சார் சொல்றது, சர்வ சாதாரணமா நம்ம வந்து எல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். தங்கம் இருக்கு, இத்தனை அடியில இருக்குன்னு நான் சொல்றதை விட, நோண்டி எடுக்கிறத விட தங்கம் எடுக்கிறதுலாம் இப்ப பிரச்சனை. தங்கம் உங்க கண்ணுக்கு கிடைச்சிருச்சு, எப்படி வெட்டி எடுக்க போறீங்க அப்படிங்கிறது பாருங்க. டெய்லியும் பிரசன்டேஷன் கொடுங்க, நிறைய மனிதர்களை பாருங்க, புது புது ஆக்டிவிட்டி ஃபாலோ பண்ணுங்க, லீடர் சொல்றதுக்கு கேட்டுங்க. அவ்வளவுதான். இங்க ஈகோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் அப்ளைன் வளர்றான், நான் ஏன் செய்யணும்னு நம்ம நினைச்சா நம்ம வளர முடியாது. அப்ளைன் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறத நினைச்சுங்க. அப்ளைன் எப்படி வந்து ஒரு அம்மா அப்பா எப்படி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. இங்க இருக்க எம்எஸ்டி லீடர்ஸும் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த நேரத்தை சரியான நேரத்தை வாய்ப்பு கொடுத்த டாக்டர் சுப்பிரமணியன் சாரை வந்து நான் வந்து கண்டிப்பா நான் பாராட்டுவேன். ஏன்னா அவரை பத்தி எங்க பேசலாம் அதுவும் தப்பாயிரும். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவர் என் அப்ளைன். அது ஒரு சின்ன ஒரு கதையோட சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் டைம் எடுத்து விரும்பல. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு புதுசா மேரேஜ் ஆகுது, சினிமா தேட்டருக்கு எங்கேயோ கோயில் போறாங்க வச்சுங்க, ஒரு யாரும் தவறா எடுத்துக்கொண்டா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு 5 நிமிஷம் அவரோட ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. இவர் தான்மா என் ஃப்ரெண்டு அப்படி. அந்த நேரத்துல சொல்லிட்டு இவர் ஒரு 1/2 மணி நேரம் என்ன பண்றாரு, கொஞ்சம் என்னோட மனைவி கொஞ்சம் பத்திரம் பாதுகாத்துக்குப்பா, நான் போயிட்டு ஒரு 1/2 hourல வந்துன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்த புது பொண்ணோட மனநிலை எந்த நிலைமையில இருக்கும்? இருந்தாலும் இன்னொரு ஒரு நபர்கிட்ட 1/2 மணி நேரம் நின்று பேசணும். அவர் சகோதரியா தான் பாக்குறாரு, இருந்தாலும் அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அப்படி இருந்துதான் என் மனநிலை. என் அப்ளைன் என்னை கைவிட்டு போயிட்டாரு, பிசினஸ் கட்டிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா என்ன சரியான நேரத்துல கைட் பண்ணி எனக்கான வழிகாட்டி என்னை கரெக்டா கொண்டு போன என் அப்ளைன் மிஸ்டர் கிரேட் மிஸ்டர் சுப்பிரமணிய சார் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். ஸோ என்னை கைட் பண்ணி எனக்கு கரெக்டா என்ன ஒரு லெவல்ல கொண்டு போறாரு. அதை தான் நானும் வந்து என் டீமுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் சார். நல்ல ஒரு லீடர்ஷிப் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு குரூப் கிடைச்சிருக்கு, கைட் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க லைஃப் ஸ்டைலை மாத்துங்க, பொருளாதாரத்தை பெருக்கிங்கன்னு சொல்லி எனக்கு இந்த நேரத்தை சரியான நேரத்தை வாய்ப்பு கொடுத்த எம்எஸ்டி டீம் லீடர்ஸ்ங்கிற கோடி நன்றி தெரிவிச்சு முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். ஒரு அருமையான ஷேரிங். இன்னைக்கு டாபிக்ல வந்து மோட்டிவேஷன் ஷேர் பண்றது காஞ்சிபுரத்துல இருந்து சண்முகம் சார் இன்வைட் பண்ணணுன்ட்டு இருந்தோம். ஆனா ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணல. முதல் ஆளா ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களோட ஷேரிங்கை சூப்பரான முறையில் கொடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டீம்ல இருக்கிற மீட்டிங்ல இருக்கிற அனைத்து லீடர்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய ஹோப் கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அதே சமயத்துல அடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு கண்டிப்பா நின்னோம்னா, ஸ்ட்ராங்கா நின்னோம்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்கு. சூப்பர் சார், தேங்க்யூ சார், சூப்பர். சண்முகம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அருமையான ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்து ரமேஷ் சார், நீங்க ஷேரிங் கொடுக்கலாம் சார். வெல்கம் சார். ஓகே, அகைன் குட் ஈவினிங், குட் மார்னிங் டு ஆல். எல்லாத்துக்குமா மீண்டும் ஒரு தடவை பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, சண்முகம் சார், நீங்க மாற்றாந்தாய்ப்பு இல்லை சார், அப்பா ஒண்ணுதான், நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க, அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, அது மாத்திக்கிங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே ஃபேமிலியில நீங்க முன்ன பிறந்திருக்கோம் பின்ன பிறந்திருக்கோம், அவ்வளவுதான். அப்பா ஒருத்தர் தான், எல்லாமே ஒரே ஃபேமிலி தான். மைமிநாதன் சாரா இருக்கட்டும், சண்முக சாரா இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். எல்லாருமே ஒண்ணுதான் சார். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லாதீங்க, ஒரே ஃபேமிலி. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர். நச்சுன்னு ஒரு பையன் நச்சுன்னு போட்டு போயிட்டீங்க, சூப்பர். எல்லாமே ஒரே ஃபேமிலியில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ரமேஷ் சார். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஓடிட்டு இருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாத்துட்டையுமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யார்கிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இல்லை. நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு நிறைய லாஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருந்துடும். ஆனால் நாம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலிசர்வீஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேல நமக்கு ஒவ்வொரு போன வருஷ பொங்கலுக்கும் இந்த வருஷ பொங்கலுக்கும் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருந்திருக்கும். அதாவது ஒரு ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு சார் எனக்கு, நான் ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கை கிடைச்சிருக்கு சார் எனக்கு, அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கு மீட்டிங் மூலமா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல்ல எனக்கு கொஞ்சம் முன்னிருந்த விட இப்போ எக்கனாமிக்கல்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் சார். ரொம்ப ஃப்ரீயாகல, ஆனால் நான் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு மாற்றம் வந்திருக்கு சார் எனக்கு அப்படின்றது ஒரு இது வந்திருக்கு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு மன ரீதியான ஒரு சேலஞ்ச் அத ரிகவரி பண்ணணும்னா, நான் இவங்ககிட்ட ஷேர் பண்ணா கண்டிப்பா எனக்கு சொல்யூஷன் குடுத்துடுறாங்க. அவங்கள்ட்ட 2 நிமிஷம் பேசினாவே எனக்கு அந்த தீர்வு கிடைச்சிருது. என் கஸ்டமர்ஸ்க்கு ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா, டக்குனு கால் கனெக்ட் பண்ணா எனக்கு கிடைச்சிருது, தீர்வு கிடைச்சிருது. அப்படின்னு சொல்லி, நம்ம 1 இயர்க்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷனுக்கும், 1 இயர்க்கு அப்புறம் இருக்கிற சிச்சுவேஷன் நெறைய மாற்றம் வந்திருக்கு. இந்த பவர் மார்னிங் மீட்டிங்ல, எலிசர் மிஸ்ல, இந்த எம்எஸ்டி குரூப்ல இணைஞ்சிருக்க அத்தனை லீடர்ஸுக்குமே அவங்க மனசு தொட்டு பாருங்க, நெறைய விஷயங்கள் கண்டிப்பா மாறியிருக்கு. நமக்கு நம்பிக்கை குடுக்கறதுக்கு ஒரு டீம் இருக்கு. நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு. நாம அதில பிளக் இன் பண்ணி நாம கரெக்ட்டா கொண்டு போனோம்னா, நாம ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீல் பண்ண முடியுதுன்ற மாரி நம்ம டீம்ல இருக்கவங்களையும் கொண்டு வந்துரலாம். அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். தாராளமா வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நெறைய நபர்கள இந்த மீட்டிங்ல பிளக் இன் பண்ண வைங்க. அவங்களும் நெறைய லீடர்ஸையும் பிளக் இன் பண்ண வைங்க. ஸ்ட்ரென்த்த அதிகப்படுத்துங்க. மீட்டிங் அதிகப்படுத்த பாக்க தான் நம்மட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ்லாம் போகும். நம்மள அறியாம நம்மள சுத்தி நெகட்டிவ்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்மள சுத்தி ஏன்னா நம்ம வந்து மீட்டிங் பார்க்கறது 1 ஹவர் தான். ஆனா நம்மள 23 ஹவர்ஸ் நமக்கு நெறைய நெகட்டிவ்ஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸ்லாம் போகணும்னு சொன்னா பாசிட்டிவ் குடுத்துட்டே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வந்து மார்னிங் மீட்டிங்ல கரெக்ட்டா எடுத்துட்டே வாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு ஆக்டிவா வேலை செய்ய வச்சுரும். மைண்ட வந்து ஃப்ரீ பண்ணி குடுத்துரும். அதனால நீங்க மட்டும் இல்ல, உங்க டீம்ல கூடிய ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி நெறைய மக்கள வந்து மீட்டிங்ல பிளக் இன் பண்ண வைங்க. அ எல்லாருமே நம்ம பெற்ற இன்பம், நம்ம பெற்ற இன்கம், நம்ம பெற்ற வந்து மைண்ட் பாசிட்டிவான வைப்ரேஷனு இது எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கட்டுமே! அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போமே! அப்பன்னு நெனச்சு குடுங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல ஏற்படுத்தி குடுத்து, ஃபேமிலியாவே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரம் வரையிலும் இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு, இந்த மீட்டிங்கோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாலை சந்திப்போம். இன்னைக்கு வந்து அ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு ஃபேமிலி ஹெல்த் பத்தி பேசுறதுக்காக இவங்க நம்ம நிஷா மேடம் இன்னைக்கு வருவாங்க. வாய்ப்பு கிடைச்சுன்னா நெறைய பேர பார்க்க வைங்க. இன்னைக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொங்கலுக்காக வெளியூர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க. அவங்கலாம் போயிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேஸு, உங்க கிளாரிட்டி, உங்களுடைய ஹேப்பினஸ் இதெல்லாம் நீ அவங்ககிட்ட நேருக்கு நேரா பேசுறப்ப அவங்க கவனிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நபர் இப்ப இல்லையே! நல்ல மாற்றம் இருக்கு. உங்க ஃபேஸ்ல கிளாரிட்டி இருக்கு. நல்ல ஸ்பீச் நல்லா பேசுறீங்க. நல்ல அருமையான முறையில உங்களுடைய அந்த அந்த ஸ்பீச்சோட தோற்றம், வெளி தோற்றம்ன்னு இருக்கும் பாருங்க. அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த அவுட்புட் வந்து சரியா இருக்கு, நல்லா இருக்கு, மாற்றம் இருக்கு உங்கட்ட. ஏதோ பண்றீங்க, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள நேர்ல பார்க்குறப்ப, இவ்வளவு நாள்ல ஃபோன்ல பார்த்துருப்பீங்க. இப்ப நேர்ல பார்க்குறப்ப அது மாற்றம் கிடைக்கும். அதனால நேர்ல பார்த்து இன்னைக்கு நலம் விசாரிச்சுட்டு வாங்க. ரிலேஷன்ஷிப்ப ரினிவல் பண்ணுங்க. மக்களோட மக்களா இன்னைக்கு இந்த லீவ் இன்னைக்கு, நாளைக்குலாம் நல்ல மக்களோட நெறைய மிங்கில் பண்ணி எல்லாத்துட்டயும் பேசி ரினிவல் பண்ணுங்க. இது வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெறைய கஸ்டமர்ஸ கிரியேட் பண்ணி குடுக்கும். முடிஞ்ச அளவு வாய்ப்பு இருந்தா நீங்க மீட்டிங்ல பிளக் இன் பண்ண வச்சு பார்க்க வைங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த நேர விரலை இணைஞ்சிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த மீட்டிங்கோட வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். மீண்டும் மாலை சந்திப்போம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.